வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச புதுசான நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் என்ன காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன். அது ரொம்பவே மெயினான விஷயம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு தேவையான ரிலாக்ஸேஷன். இது எல்லாமே யோகாசனம் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ப முடியுதா? எஸ். சோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன ஆசனம் பார்க்க போறோம், அதுக்கு என்ன பெனிஃபிட் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியமா பார்க்கக்கூடியது வீராசனம். அதோட வேறுபாடுகளை பார்த்துட்டு இருந்தோம். பகுதி 2. இதில் கடந்த பகுதியில் நம்ம முன்னோக்கி குனியறதும் அந்த மாதிரி சைட் ஸ்ட்ரெச்சும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு சில இது வேறுபாடுகளை பார்க்கலாம். பயிற்சி 1. இதில் அதே மாதிரி வீராசனால வஜ்ராசனம் ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்படியே இந்த முட்டி பகுதியை மட்டும் அப்படியே பிரிக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கால் விரல் எல்லாமே சேர்ந்து இருக்கணும். அந்த குதிக்காலில் உட்கார்ற மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்கு ஒயிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒயிட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட மேல் இந்த அப்பர் பாடி மட்டுமே நல்லா கொஞ்சம் தளர்வா வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அதுவும் நம்மளோட இடுப்பு பகுதியும் தளர்வா வைக்கிறதுக்காக இடுப்பை அப்படியே நம்மளோட இந்த இது சுழற்சி பண்ண போறோம். இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் நம்ம சுழற்சி பண்ண போறோம். கைகள் நம்ம இடுப்பு பகுதியில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி இடது பக்கம் போய் முன்னோக்கி வலது பக்கம் இப்படி வரணும். முதுகு தண்டை கொஞ்சம் நல்லா நேரம் ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சுழற்சி பண்ணும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட முதுகு தண்டுக்கு நல்லாவே தளர்வு வந்துடும். 2 3 4 5 6. அதே மாதிரி இப்போ இந்த பக்கத்துல இருந்து பண்ணணும். ஆப்போசிட் வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு பண்ணணும். 6 5 4 3 2 1. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். எப்பயுமே இடது பக்கத்துல இருந்து பண்ணாலும் வலது பக்கத்துல இருந்து கண்டிப்பா பண்ற மாதிரி இருக்கும். உடனே காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துமே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பயிற்சி 2. இதுலையுமே மறுபடியும் நீ அவாய்ட் பண்றோம். வச்சுட்டு இப்போ நம்ம முன்னோக்கி தான் குனிய போறோம். ஆனா கைகள் வேற மாதிரி வைக்க போறோம். கைகள் முன்னோக்கி வச்சுட்டு பின்னாடி கொண்டு போய் கைகளில் கோத்துக்கிறோம். கோத்துட்டு முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு இந்த தோல் பட்டையை நல்லா அப்படி பின்னாடி சுழற்சி பண்ணி மார்பு பகுதியை விரிச்சிட்டு அப்படியே முன்னோக்கி குனிய போகிறோம். முன்னோக்கி குனியும் போது கைகள் மேலே தூக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கை கோத்துருக்கிறத 2 உள்ள கைகளுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். முடிஞ்சால் நம்மளோட நெற்றி பகுதியை கீழே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படியே முன்னோக்கி வரும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி பண்ணும் போது தோள்பட்டி வலி இருக்கிறவங்களோ இல்லை அதுல ஏதாவது சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதை தவிர்க்கணும். ஏன்னா நம்ம தோள்பட்டி நல்லா பின்னோக்கி இப்படி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டி பண்ணுவோம். ஸோ இந்த சுழற்சி இந்த மூவ்மெண்ட் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பெயின் ஏற்கனவே இருக்கிறவங்க தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இன்னும் ஒரு முறை கைகள் நல்லா பின்னோக்கி கொண்டு போயிட்டு கைகள் கோர்த்துக்கலாம். முதுகு தண்டை நேராக்கிட்டு தோள்பட்டையை பின்னோக்கி கொண்டு போயிட்டு அப்படியே முன்னோக்கி வரும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி செஞ்ச உடனே கைகள் உடனே இப்படி சுழற்சி பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த வலி இருந்தா கூட நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அதே மாதிரி இந்த கையுமே செஞ்சிடலாம்.
இந்த மாதிரி உடனே ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா எங்கேயுமே அந்த வலி வந்து அந்த நிற்காது. சில பேர் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மாடும், உடம்பு வந்து மாறும். அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம உடனே பண்ணிடலாம். இந்த பயிற்சிக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா எனக்கு கத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப ஈஸியா வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இவர் எடுத்துக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கும் போது நமக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்கு, நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல, இறந்த காலத்துல, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சருங்கிற விஷயங்கள்ல நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட அந்த ரூல் பேஸ்ல கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு. ரூலுங்கிறது ஒவ்வொரு டென்ஸுக்குமே இருக்கு, ரிசர்வ்டா இருக்கு ரூலுங்கிறது. ஸோ அந்த ரூல்லையுமே அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க எப்படி ப்ளே பண்றாங்க, வேர்ப் ஆக்ஷனுங்கிறவங்க எப்படி ப்ளே பண்றாங்க, மெயின் வேர்பா பண்றாங்களா, ஹெல்பிங் வேர்பா பண்றாங்களா அப்படிங்கிறது முக்கியம். அந்த வேர்ப்லயே எந்த ஃபார்ம்ல பண்றாங்க, கண்டினியூஸ்ல பண்றாங்களா, இல்ல V2ல பண்றாங்களா, V3 ஃபார்ம்ல பண்றாங்களா. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஆக்ஷன் வேர்டையும் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ரூலை வந்து நம்ம என்ன பண்றோம், கரெக்டா வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்றோம். ஒரு ரூலை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், சென்டென்ஸையும் எழுத போறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அந்த சென்டென்ஸ். அதுவும் அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நல்லாவே உங்களுக்கு காட்டும். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, அந்த ரூல் என்ன, எப்படி வந்து வேர்ப் ஃபார்ம்ல கொண்டு வரலாம்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல இன்ட்ரோகேட்டிவ், which is indicate question mark. So V1, V2, V3, present, past, past participle. ஸோ இன்னைக்கான verb என்னன்னா ரெக்கவர் அப்படிங்கிறது தான். ஸோ ரெக்கவர் அப்படிங்கிறது மீட்க. ஸோ திரும்ப எடுக்கிறோம் இல்லையா. இதே V2 and V3ல ரெக்கவர்டு, மீட்கப்பட்டது. ஸோ ரெக்கவர், ரெக்கவர்ட், ரெக்கவர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது verb ஃபார்ம் இருக்கு இந்த இடத்துல. தென் சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. இது சப்ஜெக்ட். அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல். ஸோ என்ன ரூல் வராங்கன்னா will or shall plus subject plus perfectனால have plus action வந்து V3. V3 indicates past participle, question mark. ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரூல் ரெடி, verb ரெடி, சப்ஜெக்ட் ரெடி. இப்போ சென்டென்ஸ் எழுத போகிறோம். எக்ஸாம்பிள், will, சப்ஜெக்ட் வந்து he, then future அதாவது பர்ஃபெக்ட் வந்து have, then V3 வந்து recovered. ஸோ என்ன ரூல் மேலே இருக்கோ அந்த ரூலுக்கு ஏற்றதை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் அந்த சென்டென்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ will he have recovered அப்படின்னும் போது recovered before the எக்ஸாம்ஸ் கொடுத்தாலும் ஓகே, before his எக்ஸாம்ஸ் அப்படின்னாலும் ஓகே. பிஃபோர் த எக்ஸாம்ஸ்னா தேர்வுக்கு முன், பிஃபோர் his எக்ஸாம்ஸ்னா அவனுடைய தேர்வுக்கு முன். அவ்வளோதான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவ்வளோதான். ஸோ அப்போ his எக்ஸாம்ஸ் இல்லையா. அவனுடைய தேர்வுக்கு முன். ஸோ பிஃபோர் his எக்ஸாம் சொல்லிட்டேன், இந்த இடத்துல he have required சொல்லிட்டேன். அப்போ அவனுடைய தேர்வுக்கு முன் என்ன பண்ணியிருப்பான்னா அவன்
குணமடைந்திருப்பானா அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து அவன் ரெக்கவர் ஆயிருப்பானா அப்படிங்கிறது தான், மீட்கப்பட்டிருப்பானா சொல்லிக்கலாம், இல்லை குணமடைந்திருப்பானா அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அவனோட எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருப்பானா திரும்ப ரெக்கவர் ஆயிருப்பானா அப்படிங்கிறது. ஸோ அப்போ வில் ஹி ஹேவ் ரெக்கவர்ட் பிஃபோர் ஹிஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இதுல வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ ஹி வில் நாட் ஹாவ் recovered. So he will not have recovered போது அவங்க என்ன இருக்க மாட்டாங்க, திரும்ப ரெக்கவர் ஆயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரெக்கவர் ஆகுறாங்க, ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது. ஸோ அது பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலும் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஆக்ஷன் வரும்போது அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற நம்ம திரும்ப இருக்க அந்த பதில். ஸோ ஒரு ஆக்ஷன் தான் செயல் இல்லையா, அந்த செயலை எப்படி செய்கிறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ செயல்களை செய்யும் போது நம்ம அப்ஸ் அண்ட் டவுன் கொடுக்குறீங்கன்னா அதுலேயே தெரிஞ்சிடும் என்ன வேலை பார்க்க போறோம் அப்படிங்கிறது. இப்போ இங்க மீட்கப்பட போறோம் இல்லை குணமடைய போறோம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இது வந்து நெகட்டிவ். இதே பாசிட்டிவ்ல வரும்போது he will have recovered. இது அப்படியே நெகட்டிவ்ல. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டிங், நீங்க எக்ஸ்டெண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம்ல ரெக்கவர்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரூல் பேஸ்டில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸோட. ஸோ இந்த ரூல் வச்சுட்டு நீங்களுமே என்ன பண்ணுங்க, ஒரு 10 to 20 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு இவங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். சவுத் கொரியா மேப்போஸ் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. 2012 இந்த பிரிட்ஜை பத்தி சொல்லணும்னா இங்க நிறைய பேர் இறந்துகிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் இந்த சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சவுத் கொரியா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சவுத் கொரியா கவர்மெண்ட் இந்த பிரிட்ஜோட நேமை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்ஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு ரீநேம் பண்ணாங்க. இதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுவோம்னு நிறைய மெசேஜஸ், கொஞ்சம் வந்து இந்த மன உளைச்சலுக்கு ஆளானவங்களெல்லாம் நம்ம எப்படி கன்சோல் பண்ணுவோம், தோல்ல கை போட்டு சரி சமாதானமாக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய மெசேஜஸ் தனியா இருந்துச்சு, ஸ்டாச்சுஸ் தனியா இருந்துச்சு. ஆனா இதனால அங்க இருக்கிற எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இதனால அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது அதிகமாக தான் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமாயிருச்சு அடுத்த வருஷமே. இது பெரிய குழப்பத்தையே சவுத் கொரியால ஏற்படுத்துச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போய் சாப்பிட்றோம்னா அங்க இருக்கக்கூடிய செஃப் எல்லாம் பயங்கர ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் இல்லையா. நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கவே கூடாதுங்க, ஆனா அங்க போய் சாப்பிட்ற டிஷ் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இத்தாலியில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அது என்னட்டிகா மரியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற யாருமே ப்ரொஃபஷனல் செஃப்ஸ் கிடையாது, எல்லாமே நானாஸ், அதாவது பாட்டிகள் இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டிகள் எல்லாத்தையுமே வச்சு பாட்டிகளுடைய சமையல் தான்ப்பா டெய்லியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பாட்டி இருக்காங்கன்னா அந்த 10 பேரும் ஒவ்வொரு நாள் மாறி மாறி அவங்களுடைய ஊர்ல என்ன டிஷ் ஃபேமஸோ அதை சமைப்பாங்க. ஒரு ரொட்டீனான மெனு அப்படின்றதே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்காது. ரொம்ப கிளாஸியான ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல, பாட்டி கை ருசி, பாட்டி கை சமையல், பாட்டி வீட்டு சாப்பாடு அப்படின்ற மாதிரிலாம் கடை பேர் வைக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இட்டாலியில ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த கான்செப்ட் செம ஹிட். இன்னைக்கு எந்த பாட்டி வருவாங்க, என்ன சமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையே டூரிஸ்ட் எல்லாம் டெய்லி வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இல்லாம ரெகுலரா இருக்கக்கூடிய ஆடியன்ஸுமே இந்த கியூரியாசிட்டிக்காகவே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. பெர்ன்லி அப்படின்ற இடம் யூகேல இருக்கு. இங்க ஒரு சிங்கிங் ட்ரீயை அமைச்சிருக்காங்க. எப்படின்னு யோசிங்க, எல்லா இடங்கள்லயுமே ஒவ்வொரு துவாரங்கள் விட்டு இப்ப ஃப்ளூட்ல இருந்து எப்படி சவுண்ட் வருதோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்ட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதோடைய ரிதம் ட்வைஸ்க்கு மேலே, அதாவது 2 தடவைக்கு மேலே ரிப்பீட்டே ஆகாத மாதிரி தான் டிசைன் பண்ணாங்க. என்னன்னா, நிறைய காற்று அடிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஹில் டாப்ல, எந்த பக்கத்துலேருந்துலாம் காற்று வருதோ அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அதுலேருந்து இசை வரும். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் எல்லாருமே இந்த சிங்கிங் ட்ரீலேருந்து வர சவுண்டை கேட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு மியூசிக் ஒரு தடவை 2 தடவை வந்திருக்குமே தவிர்த்து 2 தடவைக்கு மேலே வந்ததே இல்லை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய மியூசிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு, கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல இது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாறிடும் அப்படின்னு நம்புறாங்க.
1812 லூசியானால ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இதை பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அங்க பைரட்ஸுடைய தொல்லை ரொம்ப அதிகம். அதுல இந்த பைரட் ஜீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ஆதங்கம் ரொம்ப ரொம்ப அதிகம், அவருடைய ஆதிக்கமும் அதிகமா இருந்துச்சு. முடியவே இல்லை, யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்க, அந்த டைம்ல கவர்னரு அவங்கள பிடிச்சி கொண்டு வரவங்களுக்கு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரவங்களுக்கு $500 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பதிலுக்கு இந்த பைரட் என்ன பண்ணியிருக்காரு, கவர்னரை பிடிச்சி கொண்டு வரவங்களுக்கு $5000 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாராம். அந்த டைம்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். அண்ட் 500 பெருசா 5000 பெருசானா 5000 தானே, எல்லாரும் கவர்னர் நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்களாம். கவர்னர் அப்ப இருந்த டைம்ல ஆஹா நம்ம உயிரை காப்பாத்தினா போதும் அப்படின்ற லெவலுக்கு ஓடுனதா சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டரி பாருங்க. டெய்லி ஒரு 40 நிமிஷம் நீங்க 3 தடவை நடந்தீங்க அப்படின்னா ஹிப்போகாம்பஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா உங்க பிரெயின்ல இருக்கு ஹிப்போகாம்பஸ். இந்த ஹிப்போகாம்பஸ் என்ன பண்ணும்னா உங்களுடைய மெமரி பவர் அண்ட் நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் ஸ்பார்க் அடிக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே இதான் பண்ணுது. அதனால இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா வாக்கிங் போகணும். வாக்கிங் போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalvel Mali team.